கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம் தொடர்ச்சியாக இந்த ஒப்பு கொடுத்தலை குறித்து தியானிக்கிறோம். இந்த நாளுடைய வேத பகுதி யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனம். இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில புறப்பட்டு கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனத்தோடைய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் இவர்களை 40 ஆண்டு காலங்களும் வனாந்திரத்திலேயே சுத்தி கொண்டு போனாங்க. கர்த்தர் சொன்னாங்க, 20 வயசுக்கு மேற்பட்டவங்க யாருமே இந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லியாயிற்று. மோசையும் கோபத்தின் நிமித்தமாய், ஜனங்களின் மேல் இருந்த கோபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு முறை கீழ்ப்படியாததினாலே அவரும் அந்த ஆசீர்வாதமான தேசத்தை இழக்கத்தான் போனார். மோசே மரித்தார். நல்ல கவனிங்க, மோசே மரித்தார். இப்பொழுது யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். மோசே உயிரோடு இருந்த போதே கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் அபிஷேகம் பண்ணிட்டாங்க? யோசுவாவை அபிஷேகம் பண்ணிட்டான். இப்போ யோசுவாவை பார்த்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்க பேசுகிற வார்த்தைகள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், காத், ரூபன், பாதி மனாசே கோத்திரம், 2 கோத்திரம்னு சொல்லலாம். 2.5 tribes. It was Reuben, Gad and half of Manasseh. இந்த 2 கோத்திரங்கள், இதை குறித்து உங்களுக்கு ஒரு முறை எடுத்திருக்கிறேன், சரியா? இந்த 2 கோத்திரங்கள் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? வாசிக்க கேட்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18. நாங்கள் மோசேவுக்கு செவி கொடுத்தது போல ஐயா யோசுவா உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல், உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்று சொல்லி மூப்பர்கள் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க. கோத்திரத்தார் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க. சரி, இந்த நாளுடைய தலைப்பு என்ன? லாயல் சப்மிஷன். என்னது? லாயல் சப்மிஷன். உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தல் என்று அர்த்தம். இந்த உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தலுக்கு என்னையா அர்த்தம்? எதுக்கு இதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்? நல்லா கவனிங்க. உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால், submission must continue to God's order, that is loyal submission. கர்த்தர் நியமித்த அதிகாரத்திற்கு தொடர்ந்து ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் உண்மை உள்ள ஒப்பு கொடுத்தல். உதாரணத்திற்கு இப்போ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தாங்க? மோசேயோட அதிகாரத்துக்கு கீழே இருந்தாங்க. மோசேயால நடத்தப்பட்டாங்க. மோசேயால மோசேதான் ஆசீர்வதிச்சாங்க இவங்களெல்லாம். மோசே இவர்களுக்கு தகப்பனா இருந்தார். எல்லாம் கரெக்ட். இப்போ மோசே என்ன ஆயிட்டாங்க? மரித்துட்டார். வாசி பாருங்க, யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்றாங்க? வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மரித்த பின்பு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். கர்த்தர் பேசுகிறார் யோசுவா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். சரியா? இப்போ மோசே இல்லை, ஆனால் புதிய தலைமுறை இஸ்ரவேல் இருக்கு. இவங்க எல்லாரும் மோசே கீழே இருந்து வந்தவங்க. இப்ப யார் தலைவனா இருக்கிறா? யோசுவா இருக்கிறான். இவங்க யாரும் என்ன பண்ணல தெரியுமா? நாங்க மோசேவு பேச்ச கேட்போம், யோசுவா பேச்ச கேட்க மாட்டோம்னு சொல்லல. உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால், ஆளுக்கு மரியாதை என்கிறத விட யாரால நியமிக்கப்பட்டாங்க என்கிறதுக்கு தான் முக்கியம். The loyal submission would not depend on personality but God's order. உண்மையுள்ள அர்ப்பணிப்பு, உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தல், மறுபடியும் சொல்ற, நல்லா கேளுங்க, உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தல் மனுஷர்களை கண்டு அல்ல, தேவன்
தேவனுடைய முறைமையில தான் ஒப்பு கொடுக்கும். மோசே இருந்தாங்க, அப்ப யாரை நியமிச்சாங்க? கர்த்தர் மோசே நியமிச்சாங்க, நாங்க கீழ்ப்படிஞ்சோம். இப்ப கர்த்தர் எங்களுக்குள்ளவே இருந்த ஒரு வாலிபனா இருந்த யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணா நாங்க என்ன பண்ணணும்? யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்து போக வேண்டியதுதான். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு இந்த செய்தி எடுத்து கொடுத்திருக்கிறேன். அது இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, வேணும்னா நீங்க இன்னொரு முறை பார்க்கலாம். ஏசா ஏன் இல்லாமலே நிர்மூலமாய் போனது? ஏசாவுடைய சந்ததிகள் ஏன் இல்லாமலே நிர்மூலமானது? ஏசாவுடைய பிரச்சனை தான் என்ன? ஐயா, கர்த்தர் யாரை நியமித்தாங்க? யாக்கோபை நியமித்தாங்க. யாக்கோபுடைய மூலமாகத்தான் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று உன்னத தேவனுடைய சித்தம் அது. ஆனால் ஏசா அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க மனதில்லாதவனாய் கடைசி முட்டை போராடினான். நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். யார் வரைக்கும் போராடினாங்க? கடைசியா ஏரோது ராஜா வரைக்கும் போராடினாங்க. என்ன எண்ணம்? நான் தம்பி இவரு யாரு? யாக்கோப், அவருக்கு கீழெல்லாம் எங்களால ஒப்பு கொடுக்க முடியாது. எவ்வளவுத்துக்கு எவ்வளவா இவங்க யாக்கோப், அதாவது கர்த்தர் நியமித்த அதிகாரத்தை போராடினாங்களோ, இவங்க யாக்கோபுக்கு விரோதமா போராடல. யாருக்கு விரோதமா போராடினா? கர்த்தர் விரோதமா போராடினா. இல்லாமலே போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அருமையான ஒரு கூட்டத்தார் தெரியுமா? இவங்க இந்த ரூபனரும் இந்த மனாசையுடைய கோத்திரத்தாரும் இந்த காதோடைய கோத்திரத்தாரும் எவ்வளவு அழகா மோசே மறித்துட்டாங்க. இப்ப யோசுவா தயங்குறான், பயப்படுறார். என்ன செய்யும்? இந்த ஜனங்கள் எப்படி நடத்தும்? கர்த்தர் தான் சொன்னாங்க, பலங்கொண்டு திடமனதாயர், பலங்கொண்டு திடமனதாயர்ன்னு கர்த்தர் தான் அநேக முறை சொன்னாங்க யோசுவா. இப்போ இந்த கோத்திரத்தின் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நின்று சொல்றாங்க, யோசுவா பயப்படாதீங்க, பலங்கொண்டு திடமனதா இருக்கு, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக. இதைதான் கர்த்தர் சொன்னாங்க யோசுவா கிட்ட. அந்த வார்த்தைகள் முடிந்த ஒன்றே அதே வார்த்தைகளை இந்த மூப்பர்களும் பேசுறாங்க. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக. மோசையுடைய வார்த்தைகளுக்கு நாங்க எல்லாரும் எப்படி கீழ்ப்படிஞ்சோமோ அப்படியே இப்போ உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். உங்க வார்த்தையை மீறி, அங்க அழகா எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? வாசித்து பாருங்க. இங்கிலீஷ்ல நல்லா எழுதியிருக்கும். Anyone who rebels against your command, anyone who rebels against your command, and does not obey your words, in all that you command him, shall be put to death. சரி, அங்க வந்துட்டு இப்படி எழுதியிருக்கா. There is actually a word called authority. Anyone who would question your authority அப்படின்னு எழுதியிருக்கும். எந்த வெர்ஷன்? யாருடைய வெர்ஷன்ல இருக்கு? இங்கிலீஷ்ல யாருக்கிட்ட இல்லையா? வாசிங்க தம்பி சத்தமா. Whoever questions your authority or disobeys any of your orders would be put to death. கர்த்தர் நியமித்த அதிகாரம் இது. இப்போ உண்மை உள்ள ஒப்பு கொடுத்தலை குறித்து தியானிக்க போறோம். இந்த சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் யோசுவாவுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? தங்களை உண்மையா ஒப்பு கொடுத்தாங்க. மோசேவுக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப மோசேவால கர்த்தர் சொல்லி மோசே அபிஷேகம் பண்ண யோசுவாவுக்கும் ஒப்பு கொடுக்கிறாங்க. இவங்க புதிய தலைமுறை. கவனித்து பாருங்க, இந்த புதிய தலைமுறை கர்த்தரால் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட இந்த புதிய தேசத்தை சுதந்தரிக்க போறாங்க. அந்த தேசத்தை சுதந்தரிக்க போகிற போது இவர்களுக்கு முன்பாக இருந்த அநேக சவால்கள் இருந்துச்சு. அதுல ஒரு சவால் என்ன தெரியுமா? நாம யோசுவாவுக்கு ஒப்பு கொடுக்கணுமா, ஒப்பு கொடுக்க கூடாது. ஜனங்க அவ்வளவு சாதாரணமானவங்க இல்லைங்க. மோசே நடத்துற போது என்ன பண்ணாங்க ஜனங்க? நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மோசே கல்லெறிந்து கொலை செய்யவும் யோசிச்சாங்க. தங்களுக்கு இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி தங்களை எகிப்துக்கே நடத்துவதற்காக ஒருவனை எழுப்பிவிட வேண்டும் என்றும் ஜனங்க நினைச்சாங்க. இது மோசே நாட்கள் என்ன நடந்தது? புரியுதா உங்களுக்கு? இப்போ யோசுவாவுக்கு முன்பாக அநேக சவால்கள். எப்படி தேசத்தை கர்த்தர் எனக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேருக்கு சொன்னாங்க கர்த்தர், யோசுவாவையும் எலியேசரையும். இவங்க 2 பேர், ஒருவன் ஆசாரியன், ஒருவன் யுத்த வீரன் தலைவன். இவங்க 2 பேரும் தேசங்களை பங்கிட்டு கொடுக்கணும். யாருக்கு? இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த யோசுவாவுக்கு முன்பாக இருக்கிற அநேக ராஜ்யங்கள், ராஜாக்கள், தடைகள், இவைகள் ஒரு முன்பாக ஒரு சவால். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு பக்கம் உள்ள இன்டர்னல் சேலஞ்ச் என்ன? ஜனங்க எப்படி நமக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க, ஜனங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைத்த போது இந்த ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. வந்து
என்ன சொன்னாங்க? எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசினாங்க. என்ன வார்த்தைகளை பேசினாங்க? கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இவர்கள் தீர்க்க தரிசனமாய் மறுபடியும் யோசுவாவுக்கு பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி நடத்துறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்க. நியூ பர்சன், நியூ லீடர்ஷிப், நியூ பிகினிங்ஸ். தட் வாஸ் தேர் நம்பர் 1 சேலஞ்ச். யாருக்கு? யோசுவாவுக்கு மட்டும் அல்ல. இப்ப ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறது யாரு? ஜனங்க. இப்ப நாம இந்த ஜனங்களை பத்தி தான் கொண்டு போக போறோம் இப்ப தொடர்ச்சியா. சரியா? கர்த்தர் நியமிச்சுட்டாங்க யோசுவாவை. ஆனா இப்ப ஜனங்களுக்கும் கூட என்ன ஒரு தயக்கம் இருக்கும் தானே? நம்மள மோசே தகப்பனா இருந்தாங்க, நல்லா நடத்துனாங்க, இவர் நம்மளை எப்படி நடத்த போறாங்க? நம்மை ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள கொண்டு போவாங்க, எப்படி பங்கிட்டு கொடுக்க போறாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க? பல யோசனைகள் புதிய தலைமுறைக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் நியமித்ததினாலே தைரியமாய் அதற்கும் உண்மையை ஒப்பு கொடுத்தான். வாலிபனாகிய யோசுவான்னு தான் மோசே அழைச்சாங்க. The young man, son of Nun, Joshua அப்படிதான் எழுதியிருக்கும். அந்த வாலிபனுடைய அதிகாரத்திற்கு நாங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கணுமா? ஆமா, ஒப்பு கொடுக்கணும். இவங்க அதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். ஆளு மாறினாலும் ஒப்பு கொடுத்தல் என்னமோ மாறவே இல்லை. அதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். புரியுதா உங்களுக்கு? ஆளு மாறினாலும் ஒப்பு கொடுத்தல் மாறாம இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் கால்ட் லாயல் சப்மிஷன். தொடர்ந்து காட்டுறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு சவால் இவர்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த 2.5 tribes, ரூபன், காத், ஹாஃப் மனாசா, இவங்க என்ன பண்ணாங்க? மோசே உயிரோடு இருந்த போதே என்னாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிக்கணும். நம்பர்ஸ் சாப்டர் 32. இவங்க மோசே உயிரோடு இருந்த போதே மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே ஐயா, எங்களுக்கு திரட்சியான மிருக ஜீவன்கள், எங்களுக்கு ஆடுகள் அதிகம், எங்களுக்கு மிருக ஜீவன்கள் அதிகமா இருக்கு. இந்த ஈஸ்ட் சைட் ஆஃப் ஜார்டன், யோர்தானுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கிற இதே ஸ்தலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க யோர்தானை கடந்து வர வேண்டாம். அப்போ மோசே சொல்லுவாங்க, நீங்க என்னங்க பாவம் செய்ய பாக்குறீங்களா? அப்போ சகோதரர்கள் எல்லாம் எப்படி போய் சுதந்தரிப்பாங்க? என்ன தலைப்பு செய்தியுடையது? சகோதரர்கள் சுதந்தரிக்கும் அளவும் சகோதரருடைய சுதந்திரங்கள் காத்திருக்கட்டும், இல்லையா? இவங்க மோசே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு இந்த 2 கோத்திரம் இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க? மோசே அப்படி இல்லையா, எங்க மனைவிகள், எங்க பிள்ளைகள், எங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் இங்க இருக்கட்டும், நாங்களோ எங்க சகோதரர்களோட கூட யோர்தானை கடந்து வருவோம், யுத்தம் எல்லாம் செய்து எல்லா சகோதரர்களுக்கும் சுதந்திரம் உண்டாகிற வரைக்கும் போராடுவோம், அதற்கு பின்பு நாங்க வரப்போகிறோம் அப்படின்னு யார் சொல்றா? இந்த 2 கோத்திரம். யாருக்கு சொன்னாங்க? மோசேவுக்கு சொன்னாங்க. என்னாகமம் 32 நீங்க வாசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. எல்லாம் வாசிக்க நேரம் பத்தாது, டைம் இருக்காது நமக்கு. நல்லா கவனிங்க. மோசே இருந்த நாட்களிலேயே இந்த 2 கோத்திரமும், இந்த கோத்திரத்தார் என்ன கேட்டாங்க? இந்த இடத்துல எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. மோசையும் இவர்கள் வார்த்தையை நம்பி, நீங்க போய் அவங்களுக்காக யுத்தம் செய்யணும், ஜெயித்து சகோதரர்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டாகிற வரைக்கும் நீங்க வரக்கூடாது. சரிங்க மோசே, எங்க மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் இங்க இருக்கும், நாங்க போய் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணுவோம், எல்லாருக்கும் பங்கு உண்டான திரும்பி நாங்க வந்து எங்க தேசத்தை சுதந்திரிப்போம். சொல்லியாச்சா? இப்போ மோசே மரிச்சாச்சு. மோசே மரிச்சா பேச்சும், ஐயா நான் கொடுத்த வாக்கு யாருக்கு? மோசே மரித்து போயாச்சு. யாருக்கும் நான் வாக்கு கொடுக்கல, யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கல. அப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்துனா அதுக்கு பேர் உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தல் இல்லை. இவங்க ஒப்பு கொடுத்தது, நல்லா கவனிங்க, மோசே என்பதை விட முதலாவது இவங்க ஒப்பு கொடுத்தது கர்த்தருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் தொடர்ச்சியா கவனிங்க. சரியா? மோசேக்கு உண்மையா ஒப்பு கொடுத்ததுனால இப்ப மோசே இல்ல, தங்களுடைய பேச்சுக்களை மாத்தி கொள்ளல. யோசுவா கர்த்தர் நிறுத்தினாங்களா? நான் யோசுவா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், யோசுவா உங்களுடைய அதிகாரத்தின் கீழே நாங்க வருகிறோம், உங்களுடைய அதிகாரத்தை யாரும் இங்க பேசக்கூடாது. அப்படி பேசுவாங்கன்னா அவங்க பாளையத்தை விட்டு வெளியில அல்ல, மறிக்கவே செய்யட்டும் என்று சொன்னாங்க. இப்ப இவங்களுக்கு உண்மையா ஒப்பு கொடுக்கிறதுக்கு இருக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? தங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், இத்தனை வருஷமும் தலைமுறை 4 தலைமுறையா அடிமைத்தனத்துல இருந்தவங்களுக்கு சொந்தமா தேசம் கிடைச்சிருக்கு. சொந்த தேசமும்
நல்ல நல்ல செழிப்பா இருக்கிற ஒரு ஸ்தலமும் கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு போனாதான் ஒப்பு கொடுத்தன்னு அர்த்தம். விட்டுட்டு போக கஷ்டமா இருக்கு. உண்மையான ஒப்பு கொடுத்தல் இதை இழந்து அதுக்கு கொடுக்க ஓடும். You are understanding it? It is not so easy, brother. It is not so easy, sister. அவ்வளவு சாதாரணமானதல்ல. நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? மெச்சூர்ட் சப்மிஷன் என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்ள காத்திருப்பாங்க, பெற்றுக்கொண்ட பின்பு ஒப்பு கொடுத்ததை நிரூபிக்க பெற்றுக்கொண்டதையும் கொடுத்துட்டு ஓடுவாங்க. அந்நாள் சாமுவேலை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் தான் முக்கியம் என்பதை அறிந்த பின்பு சாமுவேலையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்காக காத்திருந்தார், பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பின்பு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை நிரூபிக்க வண்ணமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கையும் ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அத்தனை கோத்திரத்தாரும் கவனித்து பாருங்க. எல்லாரும் இத்தனை ஆண்டு காலங்களுக்கு பின்பு அப்படியே மூச்சு விடலாம்னு நினைக்கிறது கூட நேரம் இல்லை. தங்களுடைய ஒப்பு கொடுத்தலை நிரூபிக்க வேண்டிய காலகட்டாயம். தங்களுடைய உண்மை உள்ளவர்கள் என்று கர்த்தருக்கு காண பண்ண வேண்டும். எல்லாத்தையும் விட்டு கடந்து ஓடுறாங்க. கவனிங்க, இவங்க எல்லாவற்றையும் விட்டு கடந்து போறாங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு சொன்னாங்க. மத்தேயு புஸ்தகம் 19 அதிகாரம் 29 வசனத்தை வாசித்து பாருங்க. Book of Matthew chapter 19 verses 29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியையும் பிள்ளைகளையோ நிலங்களை விட்டவன் எவனோ நூறத்தனையாய் அடைந்து கொள்ளுவான். இவங்க கர்த்தர்கிட்ட கொடுத்த வார்த்தை நிமித்தம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இவங்க தங்களுடைய உண்மையுள்ள அர்ப்பணிப்பை நிரூபிக்க எதெல்லாம் விட்டு வந்தாங்க பிரதர்? எதெல்லாம் விட்டு வந்தாங்க? மனைவிங்க, பிள்ளைங்க, சொந்த நிலம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்ச வாங்கின புது நிலம், அதுக்கப்புறம் தாய், வயசா இருந்தா தகப்பன், மிருக ஜீவன்கள், அப்புறம் பிரதர்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதர்ஸும் கூட தானே போகணும். சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையும் விட்டு எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க தெரியாது. வருவீங்களா? கர்த்தருக்கு சித்தமானா. ஏன்னா போயிட்டு இருக்கிறது யுத்தத்துக்குங்க, யுத்தத்துக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்கள் என்பது சாதாரணமா நிரூபிக்கப்படாது. ஒப்பு கொடுத்தவர்கள் என்பது பேச்சினால் பரலோகம் நம்புவதில்லை, நிரூபிக்கிறதுனால் தான் பரலோகம் நம்பும். என்னங்க விட்டு கொடுத்தோம்? நாம ஒப்பு கொடுத்தோம், ஒப்பு கொடுத்தோம்னு சொல்றோமே, எதை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்ததை நிரூபிக்கிறோம் நாம? What have we given up to prove our submission to God? What have you laid on the altar? Unless we lay something on the altar that could cost us everything, don't call it a submission. Submission doesn't happen in assumption. ஒப்பு கொடுத்தல் எவைகளும் மனக்கணக்கில் நடக்கிறது இல்லை. எதை பலிபீடத்தின் மேல் வைத்தோம்? நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லிக்கொள்ள எதை வைத்தோம்? இவர்கள் சகலமும் வைத்து தங்களுடைய உண்மையான ஒப்பு கொடுத்தலை காட்டி கடந்து போறாங்க. We will go with you because we are submitting to your authority. Joshua, we are submitting to your authority. You may be a young man, but we believe you're ordained by God, and we believe that your order comes from God, and we believe and we will obey. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் பாருங்க இவர்களுடையது, இந்த சகோதரர்களுடையது. எல்லாம் தொடர்ந்து போறாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படியே தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் விட்டு இவங்க கடந்து போய் சகோதரர்களுக்காக போராடுறாங்களே. இந்த அருமையான சகோதரர்கள் எத்தனை காலங்கள் தெரியுமா உங்களுக்கு? அது எத்தனை காலங்கள் போய் அங்க போராடிட்டு இருந்தாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு, மிருகம், ஜீவன்கள் எல்லாம் இங்க இருக்கு. யோர்தானுக்கு அக்கறைக்கு கடந்து போய் இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க சகோதரர்களுக்காக. எப்ப வரைக்கும் போராடினாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னங்க? அதான் எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லுங்க பிரதர். ஒரு 5 வருஷம் இருக்கலாம் பிரதர், ஒரு 7 வருஷம் இருந்திருக்கலாம் பிரதர். இல்லைங்க, ஒரு கெஸ் தான். நான் உங்களை அக்யூரேட்டா சொல்லல. எவ்வளவு இருந்திருக்கலாம்? 5 வருஷம், அப்புறம் 10 வருஷம். கேட்கிறவர்கள் கேட்கலாம், 10 வருஷம் இல்லையா? ஆமா, சொல்ல எவ்வளவு வருஷம் இருந்திருக்கலாம்? நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஆரம்ப பகுதியில, ஆரம்ப அதிகாரத்துல
கர்த்தர் யோசுவாவை வாலிபன் என்று அழைக்கிறார். ஆனால் கடந்து போன பின்பு யுத்தங்களை எல்லாம் செய்கிற போது, தேசங்களை எல்லாம் பங்கிட்ட போது கர்த்தர் யோசுவாக்கு இன்னும் முடியல. என்ன தெரியுமா சொன்னாங்க? யோசுவா, இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்கள் அதிகமா இருக்கு, இப்ப நீ வயது சென்றவனா இருக்கிறீ அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? வாலிபன் முதியவன் ஆனால் இப்பவும் தேசத்தை சுதந்திரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. They did not just give up one day or 1 year, brother, to prove their loyalty, to prove their submission. தங்களுடைய ஒப்பு கொடுத்தலையும் தங்களுடைய உண்மையையும் கர்த்தருக்கு காண்பிக்கும் பொருட்டாக அவங்க 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்கலங்க, தங்கள் ஜீவனையே கொடுத்தாங்க. ஜீவனையே கொடுத்தாங்க. ஆயுசு நாட்கள் முழுக்க அங்கதான் இருந்தாங்க. சகோதரர்களுடைய சுதந்திரத்துக்காய் போராடிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்தல் உண்மை உள்ளதா இருக்க வேண்டுமானால் அதனுடைய விலை ரொம்ப பெருசுதான். You cannot have loyal submission without price tag to it. அதற்குண்டான விலை உண்டு. உயர்ந்த ஒரு பொருளுக்கு விலை எப்படி இருக்குங்க? பொருளுக்கு தகுந்த விலை. கரெக்ட். பொருளுக்கு தகுந்த வேலை. உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தலா இருக்கணும். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோம் கடைசியா? சொல்லுங்க. இல்லைங்க, அது கர்த்தர் சொல்லுவாரா இல்லையான்னு அவர் தீர்மானிப்பார் நாளைக்கு. இன்னைக்கு அது ஒரு வாஞ்சையிலாவது ஜோர சொல்லுங்க. நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? அப்ப உண்மை முத்துவமான ஊழியக்காரர். அத வாங்குவது அவ்வளவு சாதாரணமானது இல்லையா? அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து கேட்பது சாதாரணமானது இல்லை. உண்மை உள்ளதா இருக்க வேண்டுமானால் இப்படி நிரூபிக்கணும். கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொன்ன? யோசுவா, வயசாயிடுச்சப்பா உனக்கு. அப்படின்னா இவங்க எத்தனை வருஷம் போராடிட்டு இருந்தாங்க பிரதர்? தன்னுடைய ஜீவன் நாட்கள், தங்களுடைய பலன், தங்களுடைய ஆயுசு சகலத்தையும் ஈந்தி தங்களுடைய உண்மையான ஒப்பு கொடுத்தலை நிரூபித்தார்கள். They just proved their loyal submission by giving up all these things, dear brothers, sisters. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்களேன். வேதத்துல நாம வாசிக்கிறோம், ஒரு புதிய வீடு கட்டியிருந்தா மோசையுடைய ஆகமங்களில நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்களை யுத்தத்துக்கு கூப்பிடாதீங்க, பாவம், இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு அங்கவே இருக்கட்டும். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்போ நாம வீட்டுல இருக்கிற போது சகோதரர்கள் அங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் கடந்து ஓடுனாங்க. எவ்ரிபடி ran to work out for other brothers' inheritance. ஒப்பு கொடுத்தல் பாருங்க என்ன நடந்துச்சுங்க, தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இவங்க இவ்வளவு ஒப்பு கொடுத்தாங்களே, எவ்வளவு பெரிய ஒப்பு கொடுத்தல் இது. இந்த உண்மையான ஒப்பு கொடுத்தலுடைய ரகசியம் என்ன? அப்படி என்ன இவங்க யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? யோசுவா, எங்களால முடிஞ்சாலும் போராடி இருக்கிறோம், மிச்செல்லாம் நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் பாதியில என்ன பண்ணிருக்கலாம்? கையை கழுவி ஓடி இருக்கலாம். பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்கலாம், இவ்வளவுதான் ஏன் முடியும் எங்களால அப்படின்னு சொல்லியிருக்கலாம். No, they never returned. You see the Bible. They did not return. They said we will wait. And that is zeal what God gives to his people who truly submit. உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்குள் உண்டாகுகிற வைராக்கியம் அது என்ன தெரியுமா? நிறைவேறுகிற அளவுக்கு, நிறைவேறுகிற வரைக்கும் மாற மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் கையை கீழே போட மாட்டார். ஆய் பட்டணத்தை மேற்கொள்ளுகிற வரைக்கும் யோசுவா தன்னுடைய ஈட்டியை ஓங்கி பிடித்ததை கீழே போட மாட்டான். அதே வம்சத்துல வந்த இந்த பிள்ளைகளும் சகோதரர்கள் எல்லாருக்கும் தேசம் பங்கெடுக்கிற வரைக்கும் இவர்களும் ஓய்ந்திருக்க மாட்டாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இன்றைக்கு அதே குடும்பத்தில சேர்க்கப்பட்ட நாமும் கூட கர்த்தர் நமக்காக வைத்ததை நாமும் சுதந்திரிக்கும் அளவும் நாமும் மௌனமா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்துச்சுங்க? இவங்க எவ்வளவு உண்மையா ஒப்பு கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுவும் மாற்றலையா இவங்கள? nothing changed their submission. எதுவும் அவங்களுடைய ஒப்பு கொடுத்தல மாற்றாததுக்கு உண்டான பெரிய காரணம் என்ன நான் சொல்லவா? இந்த ஜனங்கள் யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு முதலாவது காரணம், அவ்வளவு ஒழுங்கா மோசேவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. மோசேவுக்கு அவ்வளவு ஒழுங்கா ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், இதனுடைய அஸ்திவாரம் என்ன தெரியுமா? இவ்வளவு உண்மையான ஒப்பு கொடுத்தல் எங்கந்தையா வந்துச்சு உங்களுக்கு? ரூபன் கோத்திரத்தாரே, காத் கோத்திரத்தாரே, மனாசா கோத்திரத்தாரே, சகோதரர்களே, உங்களுக்கு இவ்வளவு உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தல் எங்கந்தையா வந்துச்சு? யோசுவாவுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களே,
அது யோசுவாவுக்கு நாங்க உண்மையா இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல நாங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம். நாங்க மோசேவுக்கு உண்மையா இருக்கிறோமே, நாங்க மோசேவுக்கு உண்மையா இருந்ததுக்கு காரணம் முதல்ல நாங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தோம். கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்கள் எந்த மனிதர்களுக்கும் உண்மையா இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. Until a person is being loyal to God, he cannot be loyal to any relationships. இல்ல பிரதர் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அநேகர் லாயலா இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே அளவு உண்டு, அது எல்லாத்துக்குமே எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறினா அவங்களுடைய லாயலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். Only a person can be loyal to another person when one person is being loyal to God. If not, you cannot expect loyalty. Every including morals comes from our God. எல்லா ஒழுங்கும் கூட நம்ம கர்த்தரிடத்துல இருந்து தான் நமக்கு வருது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எந்த அதிகாரத்துக்கும், நான் சொல்றத நல்லா கேளுங்க, இப்ப நமக்கு யோசுவாவா மோசேவா கர்த்தர் நம்மேல் நியமித்த அநேக அதிகாரங்கள் உண்டுன்னு நான் உங்களுக்கு டெய்லி சொல்றேன். உங்களுக்கு நியமித்த அதிகாரங்கள் என்னவா இருக்கலாம்? புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றவர்களா இருக்கலாம், விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களா இருக்கலாம், புருஷனுக்கு கிறிஸ்து இயேசுவா இருக்கலாம், வாலிபனுக்கு மூப்பனா இருக்கலாம், தேசத்து குடிமக்களுக்கு அரசாங்கமா இருக்கலாம். எந்த அதிகாரத்தை கர்த்தர் நியமித்து இருக்கிறாங்க நல்லா கவனிங்க. அந்த அதிகாரத்துக்கு நாம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் முதல்ல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையாய் இல்லாதவன் மனுஷனுக்கு உண்மையா இருக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாது. That is the truth. That is a very plain truth. I will tell you. Listen, I have seen it and I'm telling it to you. You cannot be honest to man. You cannot be loyal to man unless you learn to be loyal with God and be honest to God. தேவனோடு கூட உண்மையா இராதவன் எந்த மனுஷனோடு உண்மையா இருக்க முடியாது. இல்ல பிரதர் உண்மையா இருக்க நடிக்கலாம். இல்ல உண்மைக்கே உண்மையா தான் இருக்காங்க. அதுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டு. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, சாயம் போயிடும், அப்ப தெரிஞ்சிடும் உண்மை. ஏன் அதுக்கு தான் சொன்னேன், இவங்க மட்டும் எப்படிங்க பின்ன கடைசி மட்டும் அப்படி இருந்தாங்க? அதான் காரணம். இவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க தெரியுமா பிரதர்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் மோசேவுக்கு ஒப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் அடுத்த அதே கர்த்தர் மோசே இடத்துல யோசுவாவை நிக்க வச்சாலும் யோசுவாக்கு ஒப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. It was because they submitted to God, not people here. இந்த மனுஷர்களை பார்க்கல, அவங்க கர்த்தரை பார்த்திருந்தாங்க. எப்படி பிரதர் சொல்றீங்க நீங்க? அதுக்கு தான் கடைசி மட்டும் உண்மையா இருந்தாங்க அவங்க வார்த்தையில. இது இதோட முடிஞ்சிருச்சா பிரதர்? உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாருங்க. யோசுவா புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பலாம். யோசுவா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி வாசிங்க. அப்பொழுது யோசுவா யார் இவங்கலாம்? 1 அதிகாரத்துல வந்து நின்னாங்களே, ஐயா யோசுவா மோசே அதிகாரத்துக்கு எப்படி ஒப்பு கொடுத்தோமோ அதே போல உங்க அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததை நிரூபித்து இப்ப எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இவங்க என்ன வயசா இருப்பாங்க? வயசா இருப்பாங்க இல்லையா? வயசா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இப்ப இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க வாசி பாருங்க. யோசுவா அந்த சகோதரர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளை இட்டவளை எல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். யார் யாருக்கு இவங்க ஒப்பு கொடுத்தாங்க? மோசேவுக்கும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, என் வார்த்தைகளுக்கும் ஒப்பு கொடுத்தீங்க. என்ன சாட்சி பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல், அநேக நாட்களாக உங்க சகோதரர்களை நீங்க கைவிடாமல் யாருடைய கட்டளை? கர்த்தருக்கு இவங்க உண்மையா இருந்ததுனாலதான் ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருக்க முடிஞ்சிச்சு. ஆசிங்க. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்கள் இளைப்பாறப்படினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி யோசுவா இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இவங்க எல்லாரும் தங்களுடைய சுதந்திரத்துக்காக வராங்க. சரியா? இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நல்லா கவனிங்க. நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? இவங்க முதல்ல யாருக்கு உண்மையா இருந்தாங்க? கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனாலதான் கர்த்தர் நியமித்த ஆட்களுக்கும் உண்மையா இருந்தாங்க. ஆட்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் இவங்க உண்மையாதான் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? They might be changed in leaderships, but they were always loyal to God.
They were always loyal to God because it was God who ordained them. ஏன்னா அது கர்த்தர் நியமித்ததினால. இவங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. அது எங்க எழுதி இருக்கு? வாசிக்கலாம் இப்போ. சரியா? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கிலியாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். சரியா? இப்போ 22ஆம் அதிகாரம் 22ஆம் அடுத்து நீங்க என்ன வாசிக்கணும்? 10ஆம் வசனம் தொடங்கி இந்த அதிகாரம் முழுசா வாசிக்கணும். சரியா? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சுதந்திரிச்சுட்டாங்க. இப்ப யோசுவா இந்த சகோதரர்களை ஆசீர்வதிச்சுட்டு என்ன சொல்றாங்க? நீங்க நெகுநாள எங்களுக்காக யுத்தம் பண்ணீங்க, மோசேவுக்கு சொன்னது போல செஞ்சீங்க, நான் சொன்னது போல செஞ்சீங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறேன்யா, நீங்க வீட்டுக்கு போங்க ஆனா அனுப்பி வச்சாங்க. இவங்க வந்துட்டு இந்த 2 கோத்திரம் இருக்கு இல்லையா, இவங்க வந்துட்டு கரைக்கு, யோர்தானுடைய கரைக்கு தாண்டி வந்துட்டாங்க. இப்போ 2 கோத்திரம் இங்க இருக்கு, மீதியான கோத்திரங்கள் கிழக்கு தாண்டி அந்த பக்கமா இருக்கு. நடுவில் என்ன இருக்கு? இவங்களுக்கு யோர்தான் நதி பெருசா இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? கரை தாண்டி வந்த பின்பு இப்ப இவங்க குடும்பங்களோட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணாங்க? ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. அது கரைக்கு அக்கறையில இருக்கிற மற்ற சகோதரர்கள் கேள்விப்பட்டு எதிர்த்து வந்தாங்க. என்னையா, ஒரே ஒரு பலிபீடம் தானே இருக்கணும், நீங்க என்ன இங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கர்த்தருக்கு விரோதமா கிரியை செய்றீங்களா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சா பாளையத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்து இப்பதான் சுதந்திரிச்சிருக்கிறோம், இப்ப வந்து இப்படி பண்றீங்களே அப்படின்னு பினகாசும் மற்ற மூப்பர்களும் வந்து கேட்கிற போது எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருந்துட்டு, உடனே நிறுத்தி இருக்கலாம், எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருந்துட்டு இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த 2 கோத்திரத்தார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி இல்ல சகோதரரே, நாளைக்கு நாங்கள்லாம் மரித்து போவோம், எங்க பிள்ளைகள் இருப்பாங்க, நீங்கள்லாம் மரித்து போவீங்க, உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு உங்க பிள்ளைகள் எங்க பிள்ளைகளை கரை தாண்டி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள அனுமதிக்கலன்னா இது அவங்களுக்கு சாட்சியா இருக்கும். இல்ல நம்ம எல்லாரும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க தான், நாங்களும் உங்களுக்கு சார்ந்தவங்க தான் சொல்லி இந்த ஒரு பலிபீடம் அடையாளமா இருக்கட்டும்னு சொல்லி கட்டணுமே தவிர இதை நாங்கள் தேவனுக்கு பலி செலுத்தவோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிர்க்கவோ நாங்கள் துணிகரப்படவில்லை என்று சொல்லுவாங்க. வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Chapter 22 verses 22. Joshua chapter 22 verses 22. வாசிங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவரே அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலும் அறிந்து கொள்வார்கள். அது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? ஒப்பு கொடுக்காதவங்க செய்யற வேலை அது. What is the opposite of submission? Rebellion. Thank you. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க கர்த்தருக்கு விரோதமா செய்யறவங்க இல்லைங்க. நாங்க யார் இல்ல? கர்த்தருக்கு விரோதமா செய்யற ஆட்கள் நாங்க இல்ல. கர்த்தருக்கு பிடிக்காததை செய்யற ஆட்கள் நாங்க கிடையாது. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. துரோகத்தினாலாவது இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவுள். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டிலே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் செலுத்துகிறதுக்காவது அதை செய்ததுண்டானால் அதை விசாரிப்பார். யாருக்கு பயப்படுறாங்க இவங்க? கர்த்தருக்கு பயப்படுறாங்க. கடைசியா 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 22-29 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலே உங்களுக்கு விரோதமா கலகன்னு சொல்லல இவங்க. Their foundation was what? The Lord. கர்த்தர் விரோதமா நாங்க செய்ய மாட்டோம், கர்த்தர் விரோதமா நாங்க செய்ய மாட்டோம். வாசித்து பாருங்க. We would not rebel against God. We would not rebel against the Lord. அப்படிதான் எழுதி இருப்பாங்க. நாங்கள் கர்த்தர் விரோதமாக என்ன பண்ணுறதா சொல்ல மாட்டீங்களா?
we will not rebel against our Lord. That was their foundation. Because that was their foundation, they were able to do it for Moses. They were able to submit for Joshua. உண்மையுள்ள ஒப்பு கொடுத்தலுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாவை போல அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நியமித்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை எதிர்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஆட்கள் முக்கியம் இல்லை. இங்க யார் முக்கியம்? கர்த்தர் முக்கியம். கர்த்தர் நியமித்ததானால் நாம் அவைகளை எடுத்துக்கொண்டு முன்னாடி கடந்து போக வேண்டும். எவ்வளவு நாளைக்கு பிரதர் உண்மையா இருக்கணும்? உண்மை என்பது எப்பதான் தெரியும்? பாருங்களேன், என்ன சொல்லுவோம் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு போய் பேசிட்டே இருந்தா ஒரு நாள் போய் பேசிக்கிட்டு ஏமாத்தலாம். ஆனா அந்த உண்மை ஒரு நாள், ஆமா, என்ன சொல்லுவோம்? உண்மை ஒரு நாள் வெளியில வந்துரும் இல்லையா? உண்மை என்பது பட்டுன்னு தெரிய வராது. அது உண்மையா இல்லையா என்பதற்கு காலம் ஆகும். நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இல்லையா எப்படி பிரதர் சொல்லுவீங்க? நீங்க பிரசங்கிக்கிறேன் தானே. இப்ப நான் உண்மை உள்ளவனா இல்லையா என்பது நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு சந்தோஷம்தான் பிரதர், ஆனா நீங்க உண்மை உள்ளவரா என்பது காலம் பதில் சொல்லும். யோவான் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், இன்னும் வருகிற காலத்தில் எவ்விதமா இருப்போம் என்று தெரியாதையா. எனவே ஒப்பு கொடுத்தவர்களாய் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க, ரட்சிப்பு நிறைவேற இன்றைக்கு இருக்கிறபடியே தொடர்ந்து ஓடுங்கள். உங்கள் ரட்சிப்புக்காக தொடர்ந்து பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேறும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா உண்மை என்பது எப்பதான் தெரிய வரும்? எப்போ? அதான் கடைசிதான். எப்போ கடைசி? கர்த்தர் பேசுவாருங்க பிரதர். கடைசியா கர்த்தர் சொல்லுவாங்க, கடைசியா உண்மையும் உத்தமமானவனே என்று சொல்லி அவர் சொல்லுவாங்க. இது உண்மையும் உத்தமமானதா அல்லது சோம்பேலும்? இல்ல wicked servant, lazy wicked servant-ஆ அல்லது faithful honest servant-ஆ என்பது யார் சொல்லுவாங்க? கர்த்தர் சொல்லுவாங்க. அது இப்ப சொல்ல மாட்டாங்க. எப்ப சொல்லுவாங்க? அது உண்மையா இல்லையா என்பது காலங்கள் ஆகும். நீங்களும் நானும் உண்மையா ஒப்பு கொடுத்தோமா என்றால் இந்த 4 நாளுக்கு ஒப்பு கொடுக்கிறதோ விசேஷமா 40 நாளுக்கு ஒப்பு கொடுப்போம் பிரதர்ன்றது இல்ல. தேவ பிள்ளைகளை, நாம கடைசி மட்டும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆட்கள் யார் இருந்தா நமக்கு என்னங்க? கர்த்தர் சொன்னா ஒப்பு கொடுப்பேன், போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் அநேக உதாரணங்களும் ஆதாரங்களும் வேதாகமத்தில் உண்டு. எல்லாவற்றையும் பார்க்க நேரம் பத்தாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சி வேணுமா பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு வேற இன்னொரு பகுதியை தியானிக்கலாம். தானியேல் தன்னுடைய வாழ்நாளில 4 ராஜாக்களை பார்த்தவன். நேபுகாத் நேச்சரை சந்தித்தவன், அவனுடைய மகன் பெல்ஷசாரை சந்தித்தவன், அதற்கு பின்பு பெர்சியா ராஜாவாகிய தரியுவை சந்தித்தவன், அதற்கு பின்பு கோரேசை சந்திவன். யாரு ராஜாவா இருந்தா எனக்கு என்ன? நியமித்தது கர்த்தரானால் அந்த ராஜாவுடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய வேலை. ஏன்னா நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா ஐயா? எவ்வளவு அருமையான காரியங்கள். ஏன் ஒப்பு கொடுத்த தானியேலே எந்த ராஜா வந்தாலும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமா, ஏன்னா நான் யாருக்கு என்னுடைய ஒப்பு கொடுத்தவளுடைய அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினா மனுஷர்களை பார்க்கிறவன் அல்ல. ஒருவேளை அந்த ராஜா சொல்லுகிறது வசனத்துக்கு எதிர்மாறா இருந்தா அப்போ நான் மனுஷனை பார்க்கறது இல்ல, நான் கர்த்தரை தான் பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒப்பு கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கும், கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது எதனும் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் வேதாகமத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு இந்த சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் காட்டி கொடுக்க, அதை உறுதிப்படுத்தி கொடுக்க. தாவீதுக்கு பின்பு சாலமோன் எழும்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சாலமோனே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். அப்பாவுக்கு கேட்டீங்க, சரி என் பேச்ச கேட்பீங்களா? தாவீது சொன்னா நடக்கும்னா நீங்க இப்ப ராஜா, நீங்க சொன்ன அதே காரியங்கள் இங்க நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாலமோனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்நாட்களிலே அந்த தேசத்தில் சமாதானமும் க்ஷேமமும் இருந்ததா. Because they had learned to submit. What a wonderful thing it could be. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மை உள்ள ஒப்பு கொடுத்தல் என்பது காலம் நமக்கு காட்டி கொடுக்கும். ஒப்பு கொடுத்தவங்களா? நாம ஒப்பு கொடுத்தவங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா? சொல்ல மாட்டீங்களா ஐயா? அது எப்படி பிரதர் நாங்களே சொல்லுவது? நீங்க தான் சொல்லணும். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, எனக்கு நான் பதில் சொல்றேன். நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா?
கர்த்தர் நியமித்த அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களா? இந்த அதிகாரத்துக்கு கர்த்தர் நியமித்ததுக்கு, கர்த்தருக்கும் கர்த்தர் நியமித்தவைகளுக்கும் நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களா? உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களா? சந்தோஷம். ஆனா அது யார் சொல்லுவா? காலங்கள் சொல்லும். அதுக்கு பதில் காலம் சொல்லும். கடைசி காலத்துல கர்த்தர் சொல்லுவார். அதான் காலம். சரியா? இப்போ காலம் முடிஞ்சு போச்சு. நாம எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணலாம். Let us pray. Let us tell Father, we want that loyal submission, the spirit of loyal submission. உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற அந்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாய் பெற்றுக்கொள்ளாத ரூபனும் காத்தும் மனாசும் இதை செய்ய முடியும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொன்னது அப்போ பெரிய காரியம் இல்லதானே ஐயா? ஆண்டவராக இயேசு சொன்னாங்க, ரெண்டும் சொன்னாங்க. இயேசு எல்லாம் விட்டு வரணும் பாக்கியவானன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நிமித்தமாய் வராத மனுஷன் என்னை பின்தொடர முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ரெண்டுமே சொன்னாங்க. எவன் ஒருவன் என்னை விட தன் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ தன்னுடைய சுதந்திரங்களையோ ஆஸ்திகளையோ நேசிக்கிறானா அவன் என்னவா இருக்க முடியாது? கிறிஸ்து சீசனா இருக்க முடியாது. நாம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்துறீங்களாப்பா? நானும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவனா இருப்பேன். என் ஜீவனாலெல்லாம் உமக்கு உண்மை உள்ளவனாய் ஒப்பு கொடுத்துருவேன். உமக்கு ஒப்பு கொடுத்து நியமித்த அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவனா இருப்பேன்பான்னு சொல்லி, shall we all look up to God? Shall we all look? Father, we need that Holy Spirit. நானே செய்வேன். ஆனா செஞ்சா மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா தானே இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பிரஷர் வரும், உடைஞ்சு போயிடும். பிடிக்காது, விட்டுருவோம். நம்முடைய சுயத்துக்கு ஆதாயமா இருக்காது, தள்ளிடுவோம். நம்முடைய பிரிய வேற எங்கேயோ இருக்கும், நம்ம இருதயம் வேற எங்கேயோ இருக்கும். அதனால செயல்படுத்த முடியாது. ரொம்ப நல்ல ஒரு கிருபங்க அது. அது எல்லாருக்குள்ளும் இருக்காது. உரியாவுக்குள்ள அது இருந்துச்சு தெரியுமா? என்ன சொன்னாரு தெரியுமா? அவர், என் சகோதரர்கள் எல்லாம் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற போது நான் எப்படியா என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும்? இல்லைன்னு சொல்லி எவ்வளவு அருமையான அது ஒரு தயவு. அப்பா, ஒப்பு கொடுத்தலுடைய ஆழங்கள் ஆண்டவரே, அப்பா, அந்த உண்மையான ஒப்பு கொடுத்தல் எங்களுக்கு இருக்கணும். Let nothing stop us being loyal to you, Father. Let that be our foundation. மனுஷனுடைய அஸ்திபாரமா இருப்பாங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் கண்களுக்கு முன்பாக மட்டும்தான் நம்ம ஒப்பு கொடுத்தவங்களை போல இருப்போம். அப்போஸ்தலர் சொல்லி கொடுக்குறாங்க, எஜமான் கண்களுக்கு முன்னாடி மட்டும் ஒழுங்கானவனை போல காட்டாதீங்க, எல்லா சூழ்நிலையும் ஒழுங்குள்ளவர்களா இருங்க. எப்ப அப்படி இருப்பான்? கர்த்தர் பார்க்கிறார் என்கிற எண்ணம் எப்போ இருக்கோ அப்பதான் அப்படி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன் தான் எல்லா சூழ்நிலையிலும் யார் கண்கள் கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி அவன் உண்மையா இருப்பான். The loyalty comes only because we submit to God, dear children of God. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதினால் மாத்திரமே அந்த உண்மைத்தனம் நமக்குள்ள வரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு உண்மையா இருக்க முடியும். உங்க உறவுகளுக்குள்ள எப்ப உண்மை இருக்கும் தெரியுமா? எப்ப உண்மை இருக்கும்? பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில உறவுகள் எப்ப உண்மையா இருக்கும்? கணவன் மனைவி மத்தியில எப்ப உறவுகள் உண்மையா இருக்கும்? சபைக்கும் விசுவாசிகளுக்கும் எப்ப உறவுகள் உண்மையா இருக்கும்? எப்போ கர்த்தருக்காக அந்த ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ அவங்களுடைய உறவுகள் மட்டும்தான் உண்மை உள்ளது. அவைகளுக்கு ஒப்பு கொடுத்தது மட்டும்தான் உண்மையானவைகள். அது அப்படி இல்லைன்னு சொன்னா அது நெடுங்காலம் நிக்காதுங்க. And that is why we see many divisions. That is why we see many split. That is why we see being broken. That is why we see they get wrecked. தகப்பனே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். உண்மையாய் ஒப்பு கொடுக்க தூண்டுகிற ஆவியானவர் வேணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சுபத்திரமாய் விடு திரும்ப கிருபை பாராட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்து போடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.